சுக்காம்பட்டி ட்ரீம் பாய்ஸ் நடத்தக்கூடிய 15K டோர்னமெண்ட்டோட டே 3க்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டே, செகண்ட் டே நம்மளால் வர முடியல. ஸோ இன்றைக்கி டேயில் முதல் மேட்ச், ரவுண்ட் 1 மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா FCC vs மணச்சநல்லூர். ஸோ மணச்சநல்லூர் டாஸை வின் பண்ணாங்க. ஸோ இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர். டீம் FCCயோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் சந்துரு, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் அசோக் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சந்தோஷ் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து சந்தோஷ். சந்துரு முதல் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ் ட்ரிவன் அலாங் த கிரவுண்டு. ஸோ கவர்ஸ்க்கு டிப்புக்கு போயிருக்கு. எடுத்து வரதுக்குள்ளே சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்துருக்காங்க. சந்துரு ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. முதல் பந்திலே ஆஃப் த மார்க். இங்கே 2. செகண்ட் ஒன் சுவிட்சிட்டுக்கான முயற்சி சரியாக பண்ணல. விக்கெட் கிடச்சிருக்கு செகண்ட் ஒன்னில். கன்வென்ஷனல் ஷாட் ஆடும்போது தெளிவாக பட்டுச்சு. ஒரு இனோவேட்டிவ் ஷாட்டுக்கு போனாங்க. சுவிட்சிட்டு மூலியமாக ஷார்ட் பவுண்டரி டார்கெட் பண்ண பார்த்தாரு. முதல் பிரேக் த்ரூ எடுத்துகிட்டு வராங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனாக கரண் வராங்க. தேர்ட் பால் ஓவரில் சந்தோஷ் டு கரண். அவர் அப்படிங்கிற முதல் பந்து ஸ்டிக்கர் தட்டி தூக்கிட்டாருங்க. அக்ராஸ் போக பார்த்தாரு. ஸ்ட்ரெயிட்டவே ஃபுல்லரில் இந்த பால் யாருக்கிட்ட விழுந்துச்சு. டூ டவுன் பேட்ஸ்மேன் இங்கே லோகோ வராங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டு. இந்த விக்கெட்டு ஹேட்ரிக்காக மாறும். எடுத்தான்னு பார்க்கும்போது நேராக தூக்கி பேட்டுக்கே போட்டார். கால்கிட்ட வந்த பந்து தரையோட தட்டியிருக்காரு. லோகு ஆஃப் த மார்க் சிங்கிள். இங்கே 4th ஒன் ஓவரில் அசோக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். அவர் பிடிக்கிற முதல் பந்து அவருக்கும் ஒரு யாருக்கா ஸ்லோவாக போட்டிருக்காருங்க. நியூ பால் யூஸ் பண்ணுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் லென்த்தில் போட்டிருக்கலாம். அடுத்த பந்து சந்தோஷ் தந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. புல்லுக்கு போனாங்க. பாடியில் பட்டிருக்கு டாட்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க FCC. செகண்ட் ஓவர் ஜானி போட வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் லோகு நேராக ஃபுல் டாஸ். யாருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். ஸ்டெம்பில் இருக்க பார்த்தாரு. முதல் பந்து சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் அசோக் ஸ்ட்ரைக்கில் அக்ராஸ் போக பார்த்தாரு. தேர்ட் ஒன் ஓவரில் ஜானி டு அசோக் ஸ்லோவாக போட்டார். ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. போன பால் டாட்டுக்கு அப்புறம் இந்த பால் தரையோட தட்டி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 4th ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் லோகு ஓவர் பிச்சு 1 மறுபடியும் தட்டியிருக்காங்க. பாலுக்கு அண்டரில் போக முடியாத அளவுக்கு போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்களும் இப்போ தூக்கக்கூடிய நிலைமையில இல்லை. 2 விக்கெட் எர்லியராக விட்டுருக்காங்க. ஜானி டு அசோக் அடுத்த பந்து அவுட் சைடு ஆஃபில் ஏறி போக பார்த்தாரு. இதுவும் டாட்டாயிரு. டவுன் த ட்ராக் போக பார்த்தாரு. ஸ்ட்ரெயிட் டு பவுலர். இதுவும் டாட்டா இருக்குங்க. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. ஒரு எக்கனாமிக்கல் ஓவரை முடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லுவேன். ஜானி அவரும் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க FCC. நெக்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பரணி வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து பரணி டு லோகு இங்கே நின்றுச்சு. செம்ம எஜ்ஜு போட்டிருக்கு. பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. போட்ட முதல் பந்தே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சச்சின் வராங்க. போன பால் வைடு. செகண்ட் பால் 3. சச்சின் ஃபுல் டாஸ் பால் டவுன் த லெக் வந்த பந்து 4 நல்ல சான்ஸ். இப்போ அது மேட்டில் ஏறிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா தேர்ட் ஒன் ஓவரில் பரணி டு சச்சின். இந்த பால் தூக்கியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க கேட்ச் எடுக்கிறதுக்கு. எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் மட்டுமே ஒரு 4 விக்கெட் கொடுத்தாலும் இது வரைக்கும் 2 விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சரத் வராங்க. ஒரு சரத் அவர் பிடிக்கிற முதல் பந்து பரணி அவர் தந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டெம்ப் லைனில் யாருக்காரா வைக்க பார்த்தாரு. காலில் பட்டிருக்கு டாட்டு. 5th ஒன் ஓவரில் டாப்பேஜ் அவரே தான் போகணும். பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்சு. பின்னாடி திரும்பி ஓட வேண்டிய எடுக்க வேண்டிய கேட்ச் அது எடுத்திருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் பாயிண்ட்டுக்கு போதுங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. இது வரைக்கும் 5 விக்கெட் இருக்காங்க FCC. இந்த ஒரு ஜானி போகிறாங்க. போட்ட முதல் பால் வைடு. முதல் பால் 3. ஸ்ட்ரைக்கில் அசோக் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. புல்லுக்கு போனாங்க. ஸோ ரன்னின் தேடல் கண்டிப்பாக இருக்கும். 6-4 மேட்ரு எனக்கு தெரிஞ்சு. அம்பையர்ஸ் கால் இங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் பால் ஓவரில் இது வரைக்கும் 5 ரன் வந்திருக்கு. இந்த ஓவரில் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டெம்ப் லைனில் ஃபுல்லர் லென்த்துக்கு வந்தாங்க. பேட்டில் போட்டோம் 2ன்னு கால் கொடுத்துருக்காரு. இங்கே அசோக் வினோத்தும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. 2 எடுத்திருக்காங்க இந்த இதில். தேர்ட் ஒன் ஓவரில் டவுன் த ட்ராக் போனாங்க. மேலே பட்டிருக்கு டாட்டுங்க. இங்கே 4th ஒன் ஜானி டு அசோக் மறுபடியும் ஸ்டெம்ப் லைனில் ஒரு யார்கர் மில்ஸுக்கு யார்கருக்கான முயற்சி. லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. வினோத்துக்கு இப்போ ஸ்ட்ரைக் மாறி இருக்குது. ஸோ எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போல மாட்டிட்டாங்கன்னு தோணுது. அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் ரீச் ஆனதாக சொல்லியிருக்காங்க. ஸ்டெம்பில் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு.
அதை ரன்னில் இப்போ ஒரு ரன் அவுட்டை பார்க்க முடியுது. மிக்ஸ்அப்பு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க, ஒரு ரன் அவுட் இந்த பந்தில். கடைசி பந்து இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, தலையை ஒட்டி வருது பந்து. டாட்டு ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்சி. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சித்திரவேல், கமல் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. இன்னிங்ஸோட கடைசி ஓவர் முதல் பந்து கமல் டு வேல். பெரிய வீஸுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், டாட்டு போட்டிருக்காங்க முதல் பந்தே. செகண்ட் பால் ஓவரில் கமல் டு வேல் ஸ்டம்ப் லைனில் டாப்பே ஏஜ் பிடிக்க முடியாதுங்க விக்கெட் கீப்பரால். சிங்கிள் டபுளாக மாற்ற பார்ப்பாங்க. பவுண்ட்ரி போக வாய்ப்பு கிடையாது. இந்த பந்தில் 2 வச்சு ஓட பார்க்குறாங்களாம் பார்த்தா அதை 2 மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியுது. 2 ரன் ஒரு ரன் அவுட் இந்த பந்து. போன பால் வைடு, ரீபால் இந்த பால். தேர்ட் ஒன் ஓவரில் அசோக் ஸ்ட்ரைக்கில் சுவிட்ச் விட்டுக்கான முயற்சி நல்லா பட்ட மாதிரி இருக்குது. குத்தினாலுமே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு பவுண்ட்ரி போக சான்ஸுங்க. அங்கே அம்பேஸ் கால் பவுண்ட்ரி. எதிர்பார்த்தபடியே ஒரு மேட்ச் வின்னிங் நாக். ஆக்சுவலாக ரன்னு தேவைப்பட்ட நேரத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டாண்ட் பண்ணி சிங்கிள் மேனாக இங்கே ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ நல்ல டார்கெட்டை செட் பண்ண இந்த 4 கண்டிப்பாக உதவ போகுது. இது வரைக்கும் 2 நாள் 3 நாள் அடிச்சிட்டாரு. இன்பிட்வீன் ஓவர்ஸில் நிறையா விக்கெட் விட்டுருந்தாங்க. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க, லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், பேக்கில் இழுத்தார், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால் இந்த பால். கமல்ட்டு அந்த அடுத்த பந்து சுவிட்ச் விட்டுக்கான முயற்சி. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து யாருக்கருங்க யாருக்கார் க்ராஷ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஓவரை போட்டு போயிருக்காங்க. ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இந்த டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவில் டீம் எஃப்சிசி பார்த்தீங்கன்னா 29 ஆடினாங்க. இப்போ 30 பாலில் 30 ரன் இப்போ டார்கெட்டு மணச்சநல்லூருக்கு. டீம் மணச்சநல்லூரோட ஓப்பனிங் பேர் வராங்க மணி மற்றும் ஜானி. ஸ்ட்ரைக்கில் ஜானி, நான் செகஷனில் மணி இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சந்துரு வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து சரியாக அப்பாடல, பட் எதிர்பார்த்த ஒரு சிங்கிள் கிடச்சிச்சு. அவுட் சைடு ஆஃபில் பேட்டை விட்டாங்க, புஷ் பண்ண பார்த்தாங்க லைட்டாக, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி, அவர் பிடிக்கிற முதல் பந்து. செகண்ட் ஓவரில் டிஃபென்ஸுக்கு போனாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஃபீல்டர்ஸ் க்ளோஸாக தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் சிங்கிள் எடுக்க வாய்ப்பு கிடைக்குதுங்க. தேர்ட் ஒன் ஓவரில் சந்துரு டு ஜானி, நல்ல யார்கர் ஸ்லோ யார்கர் ஒன்று போட்டோ யார்கர் ஆகப்பட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் க்ளோரியஸ் ஷாட்டுங்க, குட் ஷாட்டுங்க. நல்ல டைமிங்கில் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டு மிடில் பண்ணி விட்டார். ஸோ கவர்ஸுக்கு டீப்பில் போயிருக்கு, அதில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. அடுத்த பந்து சந்துருக்கிட்ட வந்து எட்ஜு பட்டிருக்கு, கேரி ஆகுமான்னு பார்ப்போம். கேரி ஆகியிருக்குங்க. அவங்க எப்படி முதல் ஓவரில் பிரேக் த்ரூ இது மாதிரி ஃபஸ்ட் லிஃப்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் குட்டி வராங்க. சந்துரு டு குட்டி, இவர் பிடிக்கிற முதல் பந்து லைனுக்குள்ளே வருது, டாட்டுங்க. நல்ல ஓவர். முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் ஒன்று போட்டு போயிருக்காங்க இந்த லோ ஸ்கோர் கேமில். ப்ளஸ் ஒரு விக்கெட்டை வேறு ஆள்ட்டு போயிருக்காருங்க சந்துரு. பிக் ஃபிஷ்ஷாக ஜானி அவர்களோட விக்கெட்டை எர்லியராகவே எடுத்துட்டாங்க. செகண்ட் ஓவர் சச்சின் போட வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்கலாம். பத்த மணி ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் தரையோட ஆடி இருக்காரு, சிங்கிள் இருக்காங்க, ஆஃப் த மார்க். செகண்ட் பால் ஓவரில் சச்சின் டு குட்டி, நல்ல யாருக்கு ஒன்று விழுந்திருக்கு, பேட்டு கடியில் வந்து குத்துச்சு, கீப்பர்ட் வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு, ஃபீல்டருக்கு கேரி ஆகல, சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். நெக்ஸ்ட் ஒன் சச்சின் டு மணி, குட் ஷாட்டுங்க. பிச்சர் அப் டெலிவரி, ஸ்ட்ரெயிட்டாகவே பேட்டு கடியில் வந்து பந்து வந்துச்சு, அங்கே ஃபீல்டர் கஷ்டப்படுறாங்கங்க, சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க இந்த பந்தில். அடுத்த பந்து ஒன்ஸ் அகெயின் யார் கஸ்டம் லைனுக்கு டேரெக்டாக வராரு, கிரீஸ் டு கிரீஸ் போட பார்க்குறாங்க, சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ விலகி போக பேக்கப்புக்கு ஆள் இருக்காங்க, இதுலேயும் 2. அடுத்த பந்து சச்சின் ரெண்டு மணிக்கு நல்ல வேகம் வந்திருக்குங்க, திரும்ப பக்கமே போட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க மணச்சநல்லூர். ஸோ செகண்ட் ஓவர் போட்ட சச்சின் அவர் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நானும் அவரும் கொஞ்சம் பவுலிங் ப்ராக்டிஸ் ரொம்ப நாள் கழிச்சு நானும் பவுலிங் போட்டேன் இந்த பிச்சில். ஆக்சுவலாக அவருக்கு செம்ம வேகம் வந்துச்சு கையில், லைன் லென்த் அப்போ போட்ட லைன் லென்த் இந்த ஓவர் போட்டுருந்தானா கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவார்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேகம் வருது, நல்ல லைன் லென்த் மெயின்டைன் பண்ணார், பேட்ஸ்மேன் டெஸ்ட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்தபடி போகலை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சந்துரு போட வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர். ஸோ போன ஓவரில் மேக்ஸிமம் பால்ஸ் உங்களுக்கு யாருக்காராவும் லோ ஃபுல் டஸ்ஸாகவும் மாற்றுச்சு. ஸோ இந்த ஓவர் சந்துரு இழுத்து பிடிச்சி போட்டே தீரணும். ஸ்டேக்கில் குட்டி ஓவரோட முதல் வந்து தூக்கி விட்டுருக்காங்க, முதல் பாலே விக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். லோகோ அவர்கள் வந்துட்டாருங்க, நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தபடியே இந்த ஓவரில் முதல் பால்லே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வராங்க.
ஒரு நல்ல மூவ்னு சொல்லுவேன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்னு சொல்லுவேன் சந்துரு. நியூ பேட்ஸ்மேனுக்கு அவுட் சைட் ஆஃபில் ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது. செகண்ட் அண்ட் ஓவரில் அவருடைய முதல் பந்து வெயிட்டனுங்க. இங்கே லென்த்தை பிஃபோர் அழுத்தார். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்டில் மிட் ஆஃப் இருக்குது, கொஞ்சம் வைடிஷாக லாங் ஆஃப் இருக்குது, ஷார்ட் கவர்ஸ், டீப் கவர்ஸ், பேக்வர்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் ஸ்லிப்னு மொத்தம் டெஸ்ட் மேட்ச் லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. இதுவும் பீட் ஆகியிருக்காரு. ஸோ எதிர்பார்த்த பேஸில் பந்து வரல. ஆக்சுவலாக நான் பந்து போட்டு பார்க்கும்போதே இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று வருது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும். அடுத்த பந்து சந்துரு அவர்கிட்ட சுவிட்சுக்கான முயற்சி தெளிவாக படிச்சுன்னு நினைக்கிறேங்க. சூப்பர் ஷாட்டுங்க. போட்ட டாட்டுக்கெல்லாம் சேர்த்து தலையை தாண்டி போகிற ஆறை பார்க்குறீங்க. ரோட்டை தாண்டி ஓடிடுச்சுங்க பந்து. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் சரியா அப்போல்ல இன்சைட் ஆகிடுச்சு. சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க. ஐயோ இப்பயும் சான்ஸ் இருந்துச்சுங்க. ஐயோ ரன் அவுட்டை பார்க்க முடியுது. அவர் நினச்சிருந்தா இப்போ கூட உள்ளே வந்திருக்கலாம். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் வராங்க. கடைசி ஒரு பந்து பாக்கி இருக்குது. அரவிந்த் அவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்சில் குட் ஷாட்டுங்க. ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட் 2 பேர்த்த க்ளோஸாக வச்சுருந்தாங்க. சிங்கிள். ஐயோ டபுளாக மாற்றுறாங்க. ரொம்ப க்ளோஸாக ஓடி இருக்காங்க. ப்ரோ இன்னும் கொஞ்சம் விலகி போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க மணச்சநல்லூர். மீதமுள்ள 12 பாலில் 12 ரன் தேவை மணச்சநல்லூருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சித்திரவேல் போட வந்திருக்காங்க. சந்தோஷ் டைக்கில் ஓவரோட முதல் பந்து ஸ்விட்சுக்கான முயற்சி நேராக தூக்கி காலில். செகண்ட் பால் ஓவரில் 11 பால் 12 தேவை. ஷார்ட்டாக இருந்துச்சுங்க. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. அம்பேஸ் கால் இங்கே டாட்டு. ஓவரில் பேக் டு பேக் 2 டாட்டு. 10க்கு 12 தேவை. தேர்ட் ஒன் ஓவரில் த்ரூ லைன் தூக்குனாருங்க. அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு போனாருங்க. மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பவுண்டரி விடாமல் தடுப்பாங்க. அங்கே சந்துரு ஃபீல்டர் வைடிஸ் லாங் ஆஃபில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. டபுள் ட்ரிபிளாகவும் மாற்றுறாங்க. ரொம்ப க்ளோஸாக ஓடுறாங்க. இந்த எண்ணில் ரன் அவுட்டை பார்க்க முடியுது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் ஐயோ கேட்ச் டேக்கன் எடுத்துட்டாரா? எனக்கு நீங்கள் மறைச்சிட்டாருங்க. பேட்ஸ்மேனே மறைச்சிட்டாரு. சரியான டெக்குனால வேகத்தில் அடித்தார். டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் போட்டு செம்மையாக போச்சு வந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கமல். நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கும் முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கைக்கே போயிருக்கு. சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பந்தில். முக்கியமான பந்து இந்த ஓவரோட லாஸ்ட். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பான்னு யோசிக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும் அடுத்த ஓவரை பிடிக்கிறதுக்கு. அப்போ தான் மணச்சநல்லூருக்கு பாசிட்டிவாக இருக்கும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க மணச்சநல்லூர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. மேட்ச் ஓவர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சரத் வந்திருக்காங்க. 6 கெட்டு தேவை. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் முக்கியமான 6ல் முதல் பந்து. ஸோ ஐயோ 2 க்ளோஸ் டு சம்ஸுங்க. பெரிய விசுக்கு போக பார்த்தாங்க. நல்ல பந்து ஸ்டார்ட்டு. சரியான ஸ்டார்ட்டு. செகண்ட் ஓவரில் குட் ஷாட்டுங்க. பட் கேப்பில் விழுவுது. பவுண்டரிக்கான வாய்ப்பு என்னன்னு பார்ப்போம். அம்பேஸ் கால் எதிர்பார்த்தபடி 1 பவுன்ஸ் பவுண்டரி. முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா 2வது பால் 4 அடிச்சிட்டாரு. மீதமுள்ள 4 தேவை. தேர்ட் ஒன் ஓவரில் 4 பந்து கம் பேக்கிங் பால். உடம்பு ஒட்டி வருது. ரூம் கொடுக்க பார்த்தாங்க. துரத்தி போட்டார். ஃபோர்த் ஒன் ஓவரில் நேராக உள்ளே வந்த பால் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போச்சு. அங்கே தெளிவாக ஒரு ஃபீல்டரை இப்போ போட்டிருக்காங்க. அதுலேயும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. போன பால் வைடு. அதோட ஸ்கோர்ஸ் லெவல் இன்னும் 1 ரன் தேவை. குட் ஷாட்டுங்க. அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு போனார். டவுன் த கிரவுண்டில் 1 பவுன்ஸ் பவுண்டரியாக இருக்கும். 4 அடித்து இந்த மேட்சையும் முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மணச்சநல்லூர் vs FCC. ஸோ மணச்சநல்லூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.